கொஸ்டின் பாருங்கள், சால்வ்னு இருக்கும். சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3x. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியும், சொல்யூஷன் போட்டு ஈவன் இந்த டேர்மை இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுவீங்க. டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3x. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டி இருக்க இடத்துல ஜஸ்ட்டு எம் போடுவோமா, எம் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஒய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கிற மாதிரி வச்சு சிம்பிளிஃபை பண்ணுவோம். திஸ் சிம்பிளைஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அது மைனஸ் 9. எம் வேல்யூ என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸு ஐ 3. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, த ரூட்ஸ் ஆர் இமேஜினரியா. ஏன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஆல்ஃபா இந்த ஃபார்மில் இருக்குல்ல. ஸோ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ரூட்ஸ் ஆர் இமேஜினரினா சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, CF is equal to e power alpha x c1 cos beta x plus c2 sin beta x. So இங்கே alpha value என்ன, alphaவே இல்லை. So here alpha is equal to 0. beta value என்னப்பா 3. இதுதான் beta. alpha இங்கே இல்லை. So alpha is equal to 0, beta is equal to 3. வாங்க பீட்டா இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஆல்ஃபாவில் 0 போட்டோம்னா e பவர் 0xன்னு இருக்கும். இந்த இடத்துல e பவர் 0x வேல்யூ என்னது 1. அதனால் நான் அதை எழுதலை, டைரெக்டாக c1 cos 3x ப்ளஸ்ஸு c2 sin 3xன்னு சிஎஃப்ஐ முடிச்சாச்சு. அடுத்து என்ன, பிஐயா, பிக்கு என்ன ப்ரொசீஜர், 1ன்னு போட்டு டினாமினேட்டரில் இங்கே என்ன அப்பியர் ஆகிருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். டி ஸ்கொயர் ப்ளஸ் 9. இங்கே என்ன காஸ் 3x. இப்போ சைன் 3x வந்தாலும் காஸ் 3x வந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னு தெரியும். என்ன செய்வோம், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குதோ இதை ஏன்னு சொல்லுவோம். டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணும். இங்கே ஏ வேல்யூ என்ன 3. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது 3. ஸோ அப்போ டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் 3 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணும். இந்த மைனஸ் 3 ஸ்கொயருங்கிறதுன்னா மைனஸ் 9. இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள், டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 9 போடுறோம். இங்கே மைனஸ் 9 ப்ளஸ் 9 வரும். இப்போ மைனஸ் 9 ப்ளஸ் 9 ஆட் பண்ண என்ன 0 ஆயிடும். 0ங்கிறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. அதனால் நான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியாது. 0 வந்தால் தான், 0 வரலன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வர ஆன்சரை வச்சு சிஎஃப்ஐயும் பிஐயும் சேர்த்து எழுதிடணும். இப்போ இங்கே 0 வந்துடுச்சு. 0 வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு எக்ஸ்ன்னு போட்டுறோம். டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2dன்னு வரும். இந்த 9 வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து என்ன, இங்கே காஸ் 3x அப்படின்ட்டு இந்த x/2 தனியாக எடுத்து எழுதுகிறேன். இந்த காஸ் 3x/d தனியாக எடுத்து எழுதுகிறேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் டி வந்து என்னது இன்டகிரேஷன். இப்போ இங்கே காஸ் 3x/dன்னு வந்திருக்கு. இந்த காஸ் 3xை ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா கேஸ் ஓவர். x/2 காஸ் 3xை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், sin 3x/3ன்னு வரும். ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா x into sin 3x divided by
6. புரியுது? இது 0 வந்தால், 0 வரலன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பிஐயையும் சிஎஃப்ஐயும் சேர்த்து எழுதணும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு? தி ஜெனரல் சொல்யூஷன் இஸ் y is equal to CF plus PI. ஆன்சர் இருக்கு இல்லையா, இது எடுத்து எழுதிடுங்க. PI இங்கே வந்து ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடுங்க. இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சால்வ் d square plus 3d plus 2 of y is equal to e power 2x into sin 3x. இப்போ இதுவரையும் பார்த்த சம்மெல்லாம் வந்து ஒன்று e power ax ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா sin ax ஆர் cos ax ஃபார்மில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபார்மில் இருக்குது? e power ax into sin ax ஃபார்மில் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருந்தாலும் அதே தான். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? கிவன் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டுருவீங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆக்சிலரி ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம்? டிக்கு பதிலாக எம்மு போடுவோமா? எம் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 3m ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் 2 வரணுமா? மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். என்ன வரும்? 1 2 தானே. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? m is equal to -1, -2 வரும். இப்போ -1, -2னா அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்டா, வேறு தானே. CF is equal to C1 e power -x plus C2 e power -2x. அதாவது -1 into xன்னு வரும், இன்னும் -xன்னு போட்டோம். CF ஓவர். அடுத்து PIக்கு என்ன ப்ரொசீஜரு? 1/, போட்டு டினாமினேட்டரில் இங்கே என்ன அப்பியர் ஆகிருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். d square plus 3d plus 2. அப்புறம் இங்கே என்ன எழுதுவோம்? ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்பியர் ஆகிருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். e power 2x into sin 3x. நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, d எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல d + 2 போடணும். ஏன் d + 2 போடுறோம்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்கு இல்லையா? அதனால் நான் என்ன செய்வேன்? put d is equal to d + 2. இந்த இடத்துல எப்படி மாறும்? 1/d + 2 whole square plus 3 into d + 2 plus 2. இந்த e power 2x என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுறேன். இங்கே e power 2x. இது மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்கும்? அந்த sin 3x மட்டும் இருக்கும். புரியுதா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? d + 2 whole square ஃபார்மில் இருக்கா? d + 2 whole square ஃபார்மில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா e power 2x. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? d square, அதாவது a + b whole square ஃபார்மில் இருக்குல்ல, a square plus 2ab. இப்போ 4d வந்துருமா? 2ab plus b square. b squareங்கிறது இந்த 2. இது ஏப்பா, a + b whole square ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 3 into d, 3d plus 6 plus 2 into என்னது? அந்த sin 3x. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? e power 2x நான் போட்டுறேன். அப்படியே d ஸ்கொயர் டேர்ம் எதுவும் இல்லை, d ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து d ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 4d இருக்குது, இங்கே 3d இருக்குது. ஆட் பண்ணால் என்ன? 7d.
ப்ளஸ் 7d. அடுத்தது 4 6 2 12 அப்போ ப்ளஸ் 12 அவ்வளோதானே sin 3x. இப்போ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணேன், டி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஜஸ்ட் டி ப்ளஸ் 2 போட்டுட்டேன். ஏன் டி ப்ளஸ் 2 போட்டேன், இ பவர் 2xன்னு வந்ததுனால. இ பவர் 3xன்னு வந்ததுன்னா நீங்கள் டி ப்ளஸ் 3ன்னு போட்டு சால்வ் பண்ணிக்கணும். எந்த வேல்யூ எக்ஸுக்கு பக்கத்தில் வருதோ அதை ஏன் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சைன் 3x சைன் ஏஎக்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம், டி ஸ்கொயர் எங்கெல்லாம் அப்பியர் ஆகிருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவோம். ஆமாம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 3 ஸ்கொயர் போடுவேன். இப்போ மைனஸ் 3 ஸ்கொயர்னு என்ன, மைனஸ் 9 டி ஸ்கொயர் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல என்ன போட போகிறோம், மைனஸ் 9 போட போகிறோம். இந்த இடம் என்னவா மாறிடும், மைனஸ் 9 மாறிடுமா, இ பவர் 2x by minus 9 plus 7d plus 12 into sin 3x. 12ஐயும் minus 9ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 3 அப்போ நான் 7d plus 3 மட்டும் போட்டுருவா. இங்கே 7d plus 3. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. டினாமினேட்டர் இந்த மாதிரி வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன்னா காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். காஞ்சுகேட்னா இதோடைய காஞ்சுகேட் என்ன, இ பவர் 2x பை இதோடைய காஞ்சுகேட்னா 7d மைனஸ் 3. இது ப்ளஸ் வருது இல்லையா, இதை மைனஸை போட்டுக்க. அப்போ இங்கே 7d ப்ளஸ் 3 இன்ட்டு 7d மைனஸ் 3. இங்கே என்ன வரும், இந்த sin 3x அப்படியே வந்துடும். புரியுதா? இப்போ இதெல்லாம் ஆச்சு. டினாமினேட்டர் பாருங்களேன், அது என்ன ஃபார்மில் இருக்குப்பா, டினாமினேட்டர் பாருங்கள் 7d ப்ளஸ் 3 7d மைனஸ் 3 இருக்கா. அதாவது இதை பாருங்கள், இது வந்து என்னது a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி. a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி எப்படி எழுதலாம்னா நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் எப்படி எழுதிடலாம், e பவர் 2x இந்த ஸ்டெப் 7d மைனஸ் 3 ப்ராக்கெட்டில் சைன் போட்டு சைன் 3x டிவைடட் பை இதானே ஏ, இது பி. இப்போ இது ரெண்டும் என்ன எழுதலாம், 7d ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவா, ஏ ஸ்கொயரை மைனஸ் போட்டு பி ஸ்கொயர் 3 ஸ்கொயரா தானே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண இது என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் இது சொல்லுங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு e power 2x 7d minus 3 sin 3x sin இங்கே divided by கீழே வந்து என்ன வரும் 49 d ஸ்கொயர் போட்டுருவா, 49 d ஸ்கொயர் மைனஸ் 9 இங்கே என்ன இருக்குது sin 3x. இப்போ d ஸ்கொயர் மட்டும்தானே எனக்கு அப்பியர் ஆகிருக்கு. d ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம், இங்கே சொன்னேன் டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸு 9 போட்டுடலாமா, மைனஸ் 9 போட்டோம்னா 49 இன்ட்டு மைனஸ் 9 என்ன வரும், மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இ பவர் 2x 7d மைனஸ் 3 டிவைடட் பை இந்த இடத்துல 49 இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் மைனஸ் 9 போட்டுறேன். ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எக்ஸல் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 9 அடியா, இங்கே என்ன சைன் 3x 49 இது 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. இந்த ஆன்சர் இது சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. 7d மைனஸ் 3 இருக்கு இல்லையா, இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 7d ஆஃப் sin 3x அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 7d ஆஃப் sin 3x அடுத்து என்ன வரும், மைனஸ் 3 இன்ட்டு sin 3x. புரியுதா? என்ன 49 என்ன, இப்போ இது 49 இன்ட்டு இதுவரை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்.
டினாமினேட்டர் என்ன இருக்குது 49 இன்ட்டு -9. இதை மல்டிப்ளை பண்ணால் -441, இங்கே ஒரு -9. இப்போ டினாமினேட்டரில் -450 முடிஞ்சு. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள் 17 - 3 இருக்குது, இங்கே sin 3x. ஃபஸ்ட்டு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிடுவோம். அடுத்து இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஒரு ப்ராக்கெட் மறந்துடக்கூடாது, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டி ஆஃப் sin 3xன்னு உங்களுக்கு தெரியும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin 3x. அதோடைய வேல்யூ என்னது cos 3x. இங்கே எந்த சிம்பிளுமே இல்லை, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் என்னது பிஐ. ஜென்ரல் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா, சாரி ஜென்ரல் சொல்யூஷனை என்ன செய்வீங்க, ஜென்ரல் சொல்யூஷன் போட்டு y is equal to CF ப்ளஸ் பிஐன்னு போடுவீங்க. CF என்ன இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம்ல, பிஐங்கிறப்ப இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுவோம். இந்த ஆன்சர் எடுத்து இது பிஐன்னு போட்டுருங்க. ஆல்ரெடி சிஎஃப் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஆன்சரையும் சேர்த்து எழுதிட்டா கேஸ் போவோம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிருந்தேன், அதை கூட பார்த்துக்கோங்க சரியா. இந்த கொஸ்டின் பாருங்க, சால்வ் d² + 1 of y is equal to x into e power 2x. இதுவும் மல்டிப்ளிகேஷன். இதுக்கு முன்னால் பார்த்த சம் இருந்துச்சுன்னா e power 2x into sin 3x இருந்துச்சு, இங்கே e power 2x into x இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்பியர் ஆகிருக்கிற மாதிரி நம்ம உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்பியர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் e power 2xன்னு. இந்த e பவர்னு வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வழக்கம் போல் இருக்கக்கூடிய கதைகள் இவனு ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும், m² + 1 is equal to 0, m² is equal to -1, m is equal to ± i. Roots are imaginary, alpha value 0, beta value 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 1ங்கிறப்ப CF என்ன வரும், CF is equal to e power alpha x, e power 0x வேல்யூ 1, C1 cos beta xன்னு வரும். பீட்டா வேல்யூ 1னால C1 cos x ப்ளஸ் C2 sin x முடிஞ்சா CF. ஸோ PF PI PI என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இருக்கிற 1ன்னு போட்டு d² + 1ன்னு போடுவோம். இங்கே அப்பியராக இருக்குது இல்லையா, நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா e power 2x into xன்னு போட்டுக்கிறேன். ஏன் e power 2xன்னு மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு e power ax இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் என்ன இருக்குதோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போகிறேன். இங்கே என்ன செய்ய போகிறோம், புட்டு d is equal to d + 2 போட போகிறேன். ஏன் d + 2 போடுறேன், எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்கிறதுனால d is equal to d + 2. இப்போ 1/d + 2 whole square plus 1. d இருக்க d + 2 போட்டிங்கன்னா போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த e power 2x இந்த இடத்துக்கு கொண்டு வர மாதிரி இப்படி வச்சு எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் இப்படி இருக்குது, a + b whole square ஃபார்மில் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், e power 2x by இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்ன வரும், d² + 4d + 4 a² + 2ab + b². இங்கே +1 இருக்குது இன்ட்டு எக்ஸ். இப்போ 4 + 1 என்ன, இங்கே 5 பை d² + 4d + 5 வந்துருமா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸு இல்லை எக்ஸுடைய பவர் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஞாபகம் இருக்கா, இங்கே என்ன கான்ஸ்டன்ட் வருதோ இதை அப்படியே வெளியே எடுப்போம். வெளியே எடுத்து எழுதுவோம். அந்த ப்ரொசீஜர் ஈக்குவல் டு இப்போ e power 2x மேலே இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த 5 இருக்குது இல்லையா, இந்த 5 அப்படியே வெளியே எடுக்கணும். 5 வெளியே எடுத்துட்டேன்னா இந்த இடம் 1ன்னு போட்டுருவோம். இப்போ இது போக மிச்ச டேர்ம் இருக்கு இல்லையா, இதை இங்கே எழுதி டிவைடட் பை 5 போடுறது. இன்ட்டு என்னது x² வந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் சரியா. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இதை நியூமரேட்டருக்கு கொண்டு போவோம். நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன வரும், e power 2x by 5. இதை மட்டும்தான் கொண்டு போகணும். 5க்கு அடுத்து இருக்கு இல்லையா, 1 + d² + 4d by 5.
ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 1 + x ஹோல் இன்வர்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 - x + x² - x³ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸுன்னு இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? d² + 4d/5. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? எக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலா, இங்கே இருக்கிறது இந்த வேல்யூ. இதை இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல போட போகிறேன். இப்போ என்ன வரும்? e⁻2x/5ன்னு போட்டுடுறேன். 1 என்ன என்னது மைனஸ் போட்டிருக்கோம், மறந்துடக்கூடாது. மைனஸ் எக்ஸ்ன்னு என்ன, இதை அப்படியே எடுத்து எழுதுறது தான். d² + 4d/5 அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். அடுத்து என்ன இருக்குது? x² வருதா? ஸோ x²னா ப்ளஸ் போட்டுட்டு d² + 4d/5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் போடுவோம், x³ இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு இந்த எக்ஸு ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எக்ஸு. எக்ஸை எத்தனை டைம் நம்ம மேக்ஸிமமாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஒரே ஒரு டைம் தான் பண்ண முடியும். அப்போ டியுடைய மல்டிபிள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது இங்கே பாருங்கள், d² அந்த இடம் கேன்சல் ஆயிரும். ரீசன் எக்ஸை ஒரு டைம் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த டேர்ம் அப்பியர் ஆகும். டி மட்டும்தான் இருக்குது. இதில் ஹோல் ஸ்கொயரு d² எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப d⁴ வந்துடும். இது 4dங்கிறப்ப இங்கேயும் d² வந்துடும். இது ரெண்டையும் a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை d⁴ + 8d³ + 16d² வரும். சரியா? இந்த மாதிரி வர்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன்? இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் வச்சு 1 - 4d/5 இன்ட்டு எக்ஸு. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா e⁻2x/5 எக்ஸு -4d/5. d/xன்னு என்னன்னு தெரியும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸா, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 இது இதுதான் பிஐ. இப்போ உங்களுக்கு அடுத்த லைனில் என்னன்னு தெரியும்? தி ஜென்ரல் சொல்யூஷனிஸ்ன்னு போட்டு y = CF + PI. CF உடைய ஆன்சரையும் PIயும் ஆட் பண்ணி எழுதுங்க.